ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ பிக்கில் எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், நீங்கள் இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க ஃப்ரீ பிக்கில் எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ பிக்கில் ஐடி வெரிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லையுமே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடி வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஃபர்தராக மூவ் ஆகும். ஓகேங்களா. அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும், நீங்கள் அப்லோட் மட்டும் பண்ணிகிட்ருப்பீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுன்லோட் ஆனிச்சுன்னா நீங்கள் அதுக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்துமே அது நீங்கள் வந்து பே அவுட் பண்ண முடியாமல் இருக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் எல்லாமே ஹோல்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஐடி வெரிஃபிகேஷனுங்கிறது எல்லா ஸ்டாக் சைட்லேயும் முக்கியமானது. அது ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ பிக்கில் அந்த ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, உங்களோட ஃப்ரீ பிக் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் பேஜ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்கனவே இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளேட்டரி மார்க்கில் கொடுத்துட்டாங்க, ஐடி சப்மிஷன் நீடட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் நான் வந்து என்னோடய ஐடியை வெரிஃபைக்கு நான் சப்மிட் பண்ணலை. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஐடி சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே பில்லிங் அண்ட் இன்வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐடி சப்மிஷன் நீடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது இங்கே மை டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்லோட் ஐடி டாக்குமெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே அப்லோட் ஐடி டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரேஷன் டேட்டு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் ஒரு ப்ரூஃப் ஒன்று சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, அதை தான் இங்கே அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ், உங்களோட கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐடி கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இஷ்யூ டேட்டுன்னு ஒன்று இருக்கும், இல்லை எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்கும். சில இது எக்ஸ்பிரி டேட் இருக்காது. அப்படி எக்ஸ்பிரி டேட் இல்லை அப்படின்னா இங்கே நோ எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பிரி டேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரி டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது எப்படி அப்லோட் பண்ணணும்னா, சில ஐடி ப்ரூஃப் எப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பேக் சைடும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஐடியில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், உங்கள் பேர் இருக்கணும், உங்களோட அட்ரஸ் இருக்கணும். ஸோ இந்த 3 இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது மெயினாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக, உங்களோட பேர் கரெக்டாக, உங்களோட அட்ரஸ் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது 3மே இல்லாத ஒரு ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது 3 இன்ஃபர்மேஷன் இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குதுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும். ஓகேங்களா. அது மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஆதார் கார்டை தான் நான் இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இஷ்யூ டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் மேக்ஸிமம் இஷ்யூ டேட் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கே தெரியும் இல்லையா,
ஸோ எப்போ நீங்கள் ஆதார் கார்டு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது மாதிரி எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ லைஃப் டைம் வந்து இது வேலிட் தான். ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் கொடுக்குறேன் இங்கே. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ப்ரௌஸ் கொடுக்கலாம், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஆதார் கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக வச்சுருக்கேன். ஒன்று இமேஜாகவும் வச்சுருக்கேன், பிடிஎஃபாகவும் வச்சுருக்கேன். நான் பிடிஎஃபாக என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். பிடிஎஃபாக ஒரு இமேஜாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இங்கே அப்லோட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இங்கே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபார் வேலிடேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்குன்னா ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சரியாக எங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை, தெரியலை, அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் திருப்பி ரீஅப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிக்கில் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் பில்லிங் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பில்லிங் இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிக்கில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.